ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஜூலை 11ஆம் எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரம்யா பார்த்தீங்கன்னா தீபா எப்படியாவது பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காட்டுக்குள்ளே ரம்யா அழைச்சிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்தியும் அவங்க ஃப்ரெண்டும் தீபா தேடிக்கிட்டு பின் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா ரம்யா கிட்ட கேட்குறாங்க, ரம்யா இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு எனக்கு ரொம்ப கால் வலிக்குதுடி, பரிகாரம் பண்ணுற இடம் எங்கே தாண்டி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரம்யா சொல்கிறாங்க, தீபா இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வாடி, அந்த பரிகாரம் பண்ணுற இடம் பக்கத்தில் தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா தீபா தனியாக விட்டுட்டு ரம்யா பேத்து கால் பண்ணுறாங்க அந்த சாமியாருக்கு. என்ன பரிகாரத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி ரம்யா அந்த சாமியார்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த சாமியார் சொல்கிறாங்க, மேடம் பரிகாரத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பக்காவாக நான் பண்ணி வச்சுருக்கேன் மேடம், நீங்கள் எப்படியாவது அந்த தீபா அழைச்சிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் மேடம் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் சொல்கிறாங்க. ரம்யாவும் உடனே சரின்னு கேட்டுக்கிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ உடனே தீபா கேட்குறாங்க, அம்மு நீ யார்கிட்ட ஃபோன் பேசினேன் அப்படின்னு. அதுக்கு உடனே ரம்யா சொல்கிறாங்க, நான் அந்த சாமியாருக்கு தாண்டி கால் பண்ணி கேட்டேன், என்ன சாமி பரிகாரத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களான்னு. அதுக்கு உடனே அந்த சாமியார் சொன்னாங்கடி, எல்லாமே பண்ணிவிட்டு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாங்கடி, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தாண்டி இருக்குது, எப்படியும் நம்ம நடந்து போகிறோம்னா அந்த சாமியார் பார்த்தாலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா தீபா அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்போ தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திகை பற்றியே பேசிக்கிட்டு வராங்க. நான் கார்த்திக் சாரை விட்டு எங்கேயுமே பிரிஞ்சிருந்ததில்லை, இவ்வளோ தூரம்லாம் நான் வந்ததே இல்லை, அவர் இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தியை பற்றியே பேசிக்கிட்டு வராங்க. இதை கேட்டுட்டு ரம்யாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. என்னடா இவங்க கார்த்தியை பற்றியே பேசிட்டு வராளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ உடனே ரம்யா நினைக்கிறாங்க, வாடி தீபா வா, இதான் உன்னோட கடைசி பயணம், இதுக்கப்புறம் கதையவே முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் அந்த கார்த்திக் எனக்கு மட்டும்தான், அந்த கார்த்திக் அடையாமல் நான் என்றைக்குமே விட மாட்டேன், அதுக்கப்புறம் அந்த அபிராமியோட வீட்டோட மருமகளை நான் மட்டும்தான் இருக்க முடியும், ஏன்னா அந்த ரியாவும் அபிராமி சுடுறதுனால அவள் ஜெயிலில் கம்பி என்ன போகிறா, அந்த ஐஸ்வர்யாவையும் நான் எப்படியாவது ஒரு வழியாக வீட்டை விட்டு விரட்டிடுவேன், அதுக்கப்புறம் இந்த அபிராமியோட சொத்துக்கும் அபிராமியோட மொத்த குடும்பத்துக்குமே நான் தான் மூத்த மருமகளாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரம்யா ரொம்பவே கேவலமாக நினச்சிக்கிட்டு வராங்க. அப்போ உடனே தீபா கேட்குறாங்க, என்னமோ நான் பாட்டுக்கும் என்னோட ஹஸ்பண்டை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறீ அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை தீபா, உங்கள் அத்தைக்கு வேறு முடியலை, என்னோட அப்பாவுக்கு வேறு முடியலை, நான் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு வந்தேன் தீபா, அதனால தான் சரி சொல்லு தீபா என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா கேட்குறாங்க. அப்போ உடனே தீபா கேட்குறாங்க, அப்போ இவ்வளோ நேரம் நான் கார்த்திக் சாரை பற்றி சொன்னேன், அது எதையுமே நீ காதில் வாங்கலையா அப்படின்னு. எல்லடியம்மோ நான் ஏதோ ஒரு கவனத்தில் வந்தேன், அதனால் இது எதையுமே காதில் வாங்கலடி, கோச்சிக்காதடி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரம்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா தீபா பரிகாரம் பண்ணுற இடத்துக்கு ஒரு வழியாக அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தியை அவங்க ஃப்ரெண்டு தீபா எங்கே பார்த்தாலுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே கார்த்தி நினைக்கிறாங்க, தீபா எங்கே போனானே தெரியலையே, எவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே, அவளை நான் எங்கே போய் தேடுறது, என்ன பண்ணுறேனே தெரியலையே அப்படின்னு கார்த்தி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ உடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக தீபா கண்டுபிடிச்சிடலாம், இந்த காட்டுக்குள்ளே தான் எப்படியாவது தீபா போயிருக்கணும், இந்த பாதையை மட்டும் நம்ம பின்தொடர்ந்தே போனோம்னா கண்டிப்பாக அந்த சாமியார் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடலாம், தீபாவையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு பாதை போகுது, அந்த பாதையிலேயே ரெண்டு பேரும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே கார்த்தி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த சாமியார் இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அந்த தீபாவுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்குள்ளே எப்படியாவது நம்ம போய்ட்டு அந்த பரிகாரத்தை தடுத்து நிறுத்தணும், தீபா யார் கூட போனான்னு தெரியலையே, தீபாவுக்கு என்ன நடக்கும்னு தெரியலையே, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காய்ச்சி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே வராங்க. தீபா என்னை விட்டுட்டு என்றைக்குமே தனியாக போனதில்லை, ஆனால் அவ்வளோ பெரிய பரிகாரம் பண்ணுறதுக்கு இந்த காட்டுக்குள்ளே போயிருக்கிறான்னா அதை நினைக்கும் பொழுது ரொம்பவே பயமாக இருக்குது, எங்கள் அம்மாவுக்காக அவள் உயிரை கூட துணிஞ்சு இந்த காட்டுக்குள்ளே போயிருக்கிறா, எப்படியாவது அந்த சாமியாரை பார்த்து இந்த பரிகாரத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பேசிக்கிட்டு கார்த்தி அவங்க ஃப்ரெண்டும் ரொம்பவே வேகமாக காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க. ரம்யா அந்த சாமியார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன சாமி தீபா பரிகாரம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்னு. பண்ணிட்டோமா, இந்த இருக்கப்பா இந்த போட்டி, இந்த போட்டிக்குள்ளே தான் தீபா உள்ளே போகணும், இதுக்குள்ளே தான் நான் எல்லா மந்திரத்தையுமே சொல்லி வச்சுருக்கிறேன், கண்டிப்பாக பழிக்கும், தீபா மட்டும் இந்த போட்டிக்குள்ளே போய் படுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தீபா தண்ணியில் மிதக்க வச்சிடலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ உடனே தீபா கிட்ட ரம்யா கேட்குறாங்க, கேட்டுக்கிட்டியா தீபா, இந்த பொட்டியில் தான் நீ போய் உள்ளே படுத்துக்கணும், படுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணியில் மிதக்கும் போது சாமியார் மந்திரம் சொல்லுவாங்க, அது வரைக்கும் நீ இந்த தண்ணியிலேயே மிதக்கணும், அதுக்கப்புறம் உன்னோட அத்தைக்கு எதுவுமே நடக்காது, கண்டிப்பாக உங்கள் அத்தை கண் முழிச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யாவும் சொல்கிறாங்க. தீபாவும் சரிடியம்மோ, கண்டிப்பாக அந்த சாமியார் நான் மந்திரம் சொல்கிற போது அவங்க சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன்டி அப்படிங்கிற மாதிரி தீபாவுமே ஒத்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா சாமியார்கிட்ட கண்ணை காட்டுறாங்க, தீபா மட்டும் அந்த பொட்டிக்குள்ளே படுக்க போட்டுரு, அதுக்கப்புறம் அவளை அந்த ஆத்தோடையே விட்டு தள்ளி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா ரொம்பவே நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறாங்க. அப்போ உடனே தீபா கிட்ட சொல்கிறாங்க, தீபா எனக்கு இந்த பரிகாரம் பண்ணுறதுல சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, எனக்கு நம்ம தப்பாக இருக்குதுன்னு தோணுது, இப்போ ஓட ஒன்றும் கெட்டு போகலை, நீ வேணா வா நம்ம திரும்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா தீபா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தீபா செம்மையாக சாக்காகிறாங்க. அப்போ உடனே சாமியார் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் போகக்கூடாதுமா, நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு வந்துட்டீங்க, நானும் எல்லா மந்திரத்தையுமே உச்சரிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் மட்டும் திரும்பி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அத்தையோட உயிருக்கு பெரிய ஆபத்து வரும், அதுக்கப்புறம் நீங்களே நினச்சா கூட அந்த ஆபத்தை யாருனாலையுமே தடுக்க முடியாது, அதனால் எப்போ இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சுக்கிட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் அந்த காட்டுக்குள்ளே வந்தீங்களோ இதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை பண்ணாமல் போனால் உங்கள் அத்தையோட உயிருக்கே ஆபத்து வரும்,
அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு வந்து அவங்களோட மாங்கல்யத்தையே கிளட்டி வச்சுட்டு வந்திருக்குது. இதனால் அவர் கணவருக்கு கூட உயிருக்கு ஆபத்து வரும். அதனால் ஒழுங்காக வந்து இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் பண்ணிடுங்க. நான் சொல்கிறது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பண்ணுறதும் பண்ணாமல் போகிறதும் உங்களோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்காயிடுறாங்க. தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயம் வந்துடுது. அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த சாமியார் வந்து இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பண்ணாமல் போகக்கூடாதுன்னு தோணுதுடி. அப்படி பண்ணாமல் போனால் அத்தை உயிருக்கும் ஆபத்து வரும், கார்த்திக் உயிருக்கும் ஆபத்து வரட்டி. அதை நினச்சாலே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அதனால் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் அந்த பரிகாரத்தை வந்து நான் இங்கேருந்து பண்ணாமல் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க. அதை சொன்னதோட அதை கேட்டுட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா செம்மையாக சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு தாண்டி தீபா நான் ஆசைப்பட்டேன், இந்த வார்த்தையை வந்து வாயிலே சொல்லணும்னு. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீ பண்ணணும், இந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்து நீ சாகணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்பவே கேவலமாக நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து அவங்க கையில் வந்து ஃபோன் வச்சுருப்பாங்க. அந்த ஃபோனை வந்து ஆன் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது ஆன் ஆன உடனே போலீஸ் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து கால் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு சரவணா வந்து கால் பண்ணி கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, தீபா வந்து அவங்க ஃபோன் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லொக்கேஷன் வந்து காட்டுக்குள்ளே தான் காமிக்குது. அது வாங்கிட்டேருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீ சீக்கிரம் போ கார்த்தி, அந்த லொக்கேஷன் வந்து உனக்கு அனுப்பிவிட்றேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நீ தீபா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். நானும் அந்த காட்டுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் காரில். நான் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன். நீ எனக்கு முன்னாடியே போய்ட்டு தீபா வந்து அந்த பரிகாரத்தை பண்ண விடாமல் எப்படியாவது போய் தடுத்து நிறுத்திடு அப்படிங்கிற மாதிரி அவங்க போலீஸ் ஃப்ரெண்டு சரவணாவும் சொல்கிறாங்க. கார்த்தியும் உடனே அந்த லொக்கேஷனை பார்த்துக்கிட்டு அதே ஃபாலோ பண்ணி போகிறாங்க, அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா சாமியார்கிட்ட வந்து ரம்யா வந்து பேசுகிறாங்க. அந்த கார்த்திக் வேறு எப்படியாவது காட்டுக்குள்ளே தேடி இடி வந்துட போகிறான். அதனால் எவ்வளோ சீக்கிரம் அந்த பரிகாரத்தை நீ சீக்கிரம் பண்ண முடியுமா அவ்வளோ சீக்கிரம் பண்ணி இந்த தீபாவோட கதையை வந்து இங்கேயே முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க. ஓகே மேடம், அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களா மேடம், எல்லாத்தையும் விடுங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தீபா வந்து கூப்பிட்டு சில மந்திரங்கள்லாம் வந்து அந்த சாமி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து தீபா வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே வைத்து படுக்க சொல்கிறாங்க. படுக்க சொன்னதோட சில மந்திரங்கள்லாம் உச்சரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபா அந்த பாக்ஸை வந்து நாங்கள் மேலே மூட பார்க்குறோம், நீ கொஞ்சம் நேரம் மட்டும் இந்த பாக்ஸில் ஏறு, அதுக்கப்புறம் நாங்கள் மந்திரத்தை எல்லாம் சொல்கிறோம். அதுக்கப்புறமா அந்த பாக்ஸை வந்து நாங்கள் தண்ணியில் இறக்கி விட்டுருவோம். உன்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த கயத்தினால் கட்டி இதை வந்து பிடிச்சிக்கிடுவா தீபா, அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மட்டும் நீ இந்த தண்ணியிலேயே மிதக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தீபாவும் சரி சாமி, கண்டிப்பாக நான் அந்த பரிகாரத்தை பண்ணுறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் போய்த்து படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா நீ கரெக்டாக தானடி இருக்கிற, சேஃபாக இருக்கிற இல்லடி, அதெல்லாம் நான் நல்லா இருக்கிறேன்டியாமோ, பொதுவாக என்ன தண்ணியில் இறக்கி விட்றி அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்ஸிலே வச்சு ரம்யா பார்த்தீங்கன்னா கயரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுறாங்க. அப்போ தீபா உடனே கேட்குறாங்க, அம்மோ கயரை பிடிச்சிருக்கியாடி அப்படின்னு. கயரை பிடிச்சிருக்காண்டி, நீ எதுக்கும் கவலைப்படாதடி, அதாண்டி நான் இருக்கிறேன்னாடி, அப்புறம் என்னடி உனக்கு காலை அப்படின்னு சொல்லிட்டு கயத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விடுறாங்க ரம்யா. அப்போ பார்த்தீங்கன்னா கயரோட மனம் வந்து வந்துடுது. இதுக்கப்புறம் நீ என்னோட தொலைஞ்சடி, இதுக்கப்புறம் நீ திரும்பியே வரக்கூடாது, இதோட செத்தடி, இதுக்கப்புறம் கார்த்தியோட பொண்டாட்டியாக நான் தாண்டி இருக்கணும், இன்னோட உன் கதை முடிஞ்சிச்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கயத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த கயத்தை வந்து தண்ணிக்குள்ளேயே தூக்கி வீசிடுறாங்க ரம்யா. தீபா பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளேயே இருக்கிறாங்க. ரம்யா வந்து தன்னோட கயரை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு தீபா வந்து அந்த பாக்ஸுக்குள்ளேயே இருக்காங்க. அந்த பொட்டி பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே வந்து ரொம்பவே வேகமாக மிதந்து போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி அவங்க ஃப்ரெண்டும் தீபாவோட ஃபோனில் இருக்க லொக்கேஷன் வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அந்த அருவி போதில் அதுக்குள்ளே தான் லொக்கேஷன் காட்டுது, வா நம்ம போய்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கார்த்தியோட ஃப்ரெண்டை வந்து பார்த்துட்றாங்க. மாப்பிள்ளை எங்கே பாரு மாப்பிள்ளை, இதோ கயிறு ஒன்று தெரியுது பாரு மாப்பிள்ளை வெள்ளையா, இது என்னென்னு பாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே கார்த்தியும் ஒடியாந்து பார்க்குறாங்க, என்னென்னு தெரியல, இந்த கயத்தை பிடிச்சி இழு அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. இழுக்க பார்த்தீங்கன்னா கயிறு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கயிறு ரொம்பவே டைட்டாக இருக்குது. மாப்பிள்ளை என்னமோ கயிறு வந்து காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு என்னென்னு தெரியல, வா போய்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தி அவங்க ஃப்ரெண்டும் காட்டுக்குள்ளே வீத்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்தியும் அவங்க ஃப்ரெண்டும் இருக்கிறத வந்து ரம்யா வந்து பார்த்துட்றாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து நினைக்கிறாங்க, கார்த்தி அவங்க ஃப்ரெண்டு எப்படி இவ்வளோ தூரம் கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்தாங்க, நம்ம மட்டும் எப்படியாவது கார்த்து கண்ணில் பட்டோம் நம்ம செத்துரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரம்யாவும் சாமியாரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து சீக்கிரமாக கிளம்புறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து பார்த்துட்றாங்க, யாரோ காட்டுக்குள்ளேருந்து ஓடுற மாதிரி தெரியுதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. அம்மா மாப்பிள்ளை யாரோ சேரி கட்டிக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்குது, ஏதோ சாமியாரும் ஓடுற மாதிரி இருக்குது மாப்பிள்ளை, கண்டிப்பாக அவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்கணும், இந்த பாக்ஸ் வந்து என்னென்னு திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தி அவங்க ஃப்ரெண்டும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரொம்பவே மயக்க நிலையில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபா வந்து ஒரு வழியாக வந்து அவங்க கரைக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. இதை எல்லாத்தையுமே ரம்யா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. செவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த தீபா வந்து கார்த்திக் வந்து காப்பாற்றிட்டேனே, இதுக்கு மேலே நம்ம அந்த இடத்துல இருந்தால் நம்ம வந்து மாட்டிக்கிடும், எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளேருந்து ஓடுறாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நீ தீபா வந்து பார்த்துக்க, நான் போய்த்து யார் போகிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஓடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் மட்டும்தான் தெரியுது. சாமியாருக்கு முன்னாடி ரம்யா வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கார்த்தி வந்து ரொம்ப தூரம் தேடி பார்த்துட்டு உடனே வந்துடுறாங்க தீபா கிட்ட. தீபாவோட மூஞ்சில் வந்து தண்ணியை தெளித்து தீபா வந்து கிளப்புறாங்க. தீபாவும் பார்த்தீங்கன்னா மயக்க நிலையிலேருந்து எழுந்து வச்சுறாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து தீபா கிட்ட கேட்குறாங்க, தீபா நீ யார் கூட வந்து எதுக்காக வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு வந்து அப்படின்னு. அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க, கார்த்திக் சார் என்னோடய ஃப்ரெண்டு ரம்யா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க கூட ஒரு சாமியாரும் வந்தாங்க, அவங்க தான் வந்து இந்த பரிகாரத்தை பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கயத்தை பிடிச்சிக்கிட்டு இருப்பான்னு நினச்சேன்,
ஆனால் அந்த கயத்தை விட்டது எனக்கு தெரியாது சார். ஆனால் அந்த பரிகாரத்தை பண்ணினது என்னோட தப்பு தான் சார். என்னோட மூட நம்பிக்கைனால நான் அந்த பரிகாரத்தை பண்ணிட்டேன். அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, தீபா நீ இந்த பரிகாரத்தை பண்ண போய் ரம்யா பற்றி எந்த அளவுக்கு வந்துட்டான்னு உனக்கு கொள்றதுக்கு அந்த பாக்ஸில் வந்து ஆணியெல்லாம் அடிச்சு உனக்கே தெரியாமல் அப்போ வந்து எப்படி என்னென்ன வேலை பார்த்துருக்கா பார்த்தியா, நாங்கள் மட்டும் வரலன்னா நீ இன்னும் செத்துருப்பா தீபா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பண்ணினது வந்து உன்னோட ஃப்ரெண்டு ரம்யா தான் அப்படின்னு சொன்னது. அதை கேட்டுட்டு தீபா பார்த்தீங்கன்னா செமையாக ஷாக்காயிடுறாங்க. என்ன கார்த்திக் சார், இந்த பரிகாரத்தை பண்ணுறதுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தது என்னோட ஃப்ரெண்டு அம்மு தான். அவளே இப்படி பண்ணுறான்னா என்னென்னு தெரியலையே சார். கண்டிப்பாக தீபா நான் வந்து இந்த அம்மு வந்து சும்மாவே விட மாட்டேன், கண்டிப்பாக அவளை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு செம கோவத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்கு ஒரு வழியாக அவங்க போலீஸ் ஃப்ரெண்ட் சரவணாவும் வந்துடுறாங்க. என்ன கார்த்தி என்னாச்சு தீபா வந்து பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க ஃபோனில், தீபா வந்து என் கூட தான் சேஃபாக இருக்காங்க, நீங்கள் நேராக காட்டுக்குள்ளே என்னோட லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணவும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுறாங்க. அப்போ உடனே சொல்கிறாங்க கார்த்தி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த ரம்யா தான் தீபா வந்து இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு இருந்திருக்காங்க, கூட ஒரு சாமியாரும் வந்திருக்காங்க, அவங்க 2 பேரும் அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, கண்டிப்பாக அந்த காட்டை விட்டு தப்பிச்சிருக்க முடியாது, நம்ம மட்டும் சீக்கிரம் தேடி போனோம்னா அந்த ரம்யாவையும் அந்த சாமியாரையும் பிடிச்சிடலாம் சரவணா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ உடனே போலீஸ் வந்து சொல்கிறாங்க, கார்த்தி அதெல்லாம் விடு, அதான் எங்கள் டீம் இருக்குதுல, கண்டிப்பாக அந்த காட்டுக்குள்ளே வந்து சல்லடை போட்டு சலிச்சு எப்படியாவது அந்த ரம்யா வந்து சீக்கிரம் நான் பிடிச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யாவையும் அந்த சாமியாரையும் அவங்க ஃப்ரெண்ட் வந்து எங்கே